So hi guys, welcome to my channel. என் பேர் கணேஷ் ராஜ். என் சேனல் பேர் மை கான்செப்ட் தமிழ். ஸோ நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கும் ஆர்ஆர்பி குரூப் டியும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கேன். ஸோ நான் 12th இப்போ எம்ட்டு கிராஜுவேஷன் பண்ணிட்டேன். நான் ஆல்மோஸ்ட் எம்ட்டு ஃபைனல் இயர் கிராஜுவேஷனில் இருக்கேன் அண்ட் நான் பிஎஸ்சி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஸோ நான் அப்ளை பண்ணியிருக்க ஃபார்ம் ஆர்ஆர்பி என்டிபிசி 10+2 அப்புறம் ஆர்ஆர்பி குரூப் டியூட்டு. என்னால் கிராஜுவேஷன் அப்ளை பண்ண முடியல ஆர்ஆர்பி விட்டு, ஏன்னா என்கிட்ட கிராஜுவேஷன் வரைக்கும் என்கிட்ட இல்லை, அதனால அப்ளை பண்ண முடியல அதனால். ஸோ இப்போ நான் ரெப்பியிருக்கிறது 2 ஃபார்ம். ஓகே, ஒன்று ஆர்ஆர்பி குரூப் டி அப்புறம் ஆர்ஆர்பி என்டிபிசி. ஸோ இந்த 2 எக்ஸாமுக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்ஆர்பி 10+2 எக்ஸாம் மே மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆர்ஆர்பி குரூப் டி அரௌண்ட் ஆகஸ்ட்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நான் என் ஜர்னியை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் எதுவுமே ரொம்ப படிக்கிறேன். ஸோ இனிமேலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி சண்டே, நாலுலேருந்து மண்டே. ஸோ மண்டேலேருந்து நான் எப்படி ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால சும்மா ஒரு வீடியோ இது ஒரு மோட்டிவேட் பண்ணுவேன் என்னைய. அதே சமயம் அடுத்தவங்க பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீலிங் வரும், ஓகே நம்ம படிக்கிறோம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம சிலேபஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ சிலேபஸ் ஆஃப் ஆர்ஆர்பி குரூப் டி அப்புறம் என்டிபிசி ரெண்டுமே சேம் சிலேபஸ். நம்மளுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசியில் மொத்தம் CBT 1 CBT 2, அதே இது ஆர்ஆர்பி குரூப் டியில் ஒன்லி CBT 1 தான். ஓகே, ஸோ சிலேபஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ சிலேபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு ஜிகே ஜிஎஸ் இது 40 மார்க்ஸ்க்கு CBT 1ல், அப்புறம் ரீசனிங் 30 மார்க்ஸ், மேத்ஸ் 30 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 100 மார்க் ஆர்ஆர்பி குரூப் டிலையும் ஆர்ஆர்பி என்டிபிசிலையும் ரெண்டுலேயுமே 100 மார்க். அடுத்தது நம்மளுக்கு ஆர்ஆர்பி குரூப் டியில் CBT 2 இல்லை, ஆனால் என்டிபிசியில் CBT 2 இருக்குது. சேம் சிலேபஸ், ஆனால் CBT 2 அதில் 120 மார்க்ஸ். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம அடுத்தது போயிடலாம். ஸோ அடுத்தது நம்ம குரூப் டி விட்டு ஃபிசிக்கல் வந்துடலாம். குரூப் டியில் ஃபிசிக்கல் இருக்குது. ஃபிசிக்கலில் நம்மளுக்கு 35 kg மேல் வெயிட் தூக்கிட்டு 2 நிமிஷம் நடக்கணும். அவங்க ஒரு குறிப்பிட்ட மீட்டர், ஐ திங்க் அது எனக்கு கிளியாரிட்டி இல்லை, அத்தனை மீட்டர் ஓடணும். ஸோ அது நடக்கணும் மேக்ஸிமம். அடுத்தது ஃபீமேலுக்கு அரௌண்ட் 20 to 25 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு நடக்கணும். ஓகேயா, இது ஆர்ஆர்பி குரூப் டி விட்டு. அடுத்தது உங்களுக்கு 1000 மீட்டர் ரன் இருக்கும், ஓடணும். 1000 மீட்டரில் பாய்ஸ்க்கு 4 minutes, பொண்ணுங்களுக்கு அரவுண்ட் 800 meters or 400 meters. ஐ எம் நாட் கிளியர் அபவுட் கேர்ள்ஸ். ஸோ இது ஃபிசிக்கல் ஆர்ஆர்பி குரூப் டியில் மட்டும்தான். என்டிபிசியில் ஃபிசிக்கல் கிடையாது. அவர் 2 பேருக்குமே டிவினா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், 2 பேருக்குமே டிவி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணி உங்களுக்கு வேலை கிடச்சிடும். ஓகே, ஸோ இதை நம்ம பேசினது சிபியு செலெக்ஷனை பற்றி, சிலேபஸை பற்றியும் பார்த்துட்டோம், ரைட்? ஸோ இப்போ நான் பேச போகிறது என் டாஸ்க்கை பற்றி. ஸோ என் டாஸ்க், ஸோ இனிமேல் கம்மிங் இன்னும் நம்மளுக்கு என்டிபிசிக்கு இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. அதே குரூப் டிக்கு அரௌண்ட் 4 to 5 months இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன நினச்சிருக்கேன், என் பிளான்ஸ் என்னென்னா, நான் ஒரு காம்பினேஷன் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து போவேன். ஒன்று மேத்ஸ், அப்புறம் ரீசனிங், இல்லைனா ஜிகே ப்ளஸ் ரீசனிங், இல்லைனா ஜிஏ. ஸோ மொத்தம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 சப்ஜெக்டாக படித்தாலும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இப்போ மேத்ஸ் ப்ளஸ் ரீசனிங் ஆரம்பிக்கிறேன். ஸோ மேத்ஸ் ப்ளஸ் ரீசனிங்கில் ஸ்டார்டிங்லேருந்து எத்தனை டாபிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணிட போகிறேன். அதே இது உங்களுக்கு சிலேபஸ் நான் என்கிட்ட போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலேபஸ் அதில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன சிலேபஸ் இருக்குன்னு. மேத்ஸில் ஸ்பெசிஃபிக்காக LCM பர்சன்டேஜ் அதெல்லாம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்கிட்ட போஸ்ட்டில் போய் கிடச்சிடும். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட என்ன பிளான்னா, நான் கம்மிங் மண்டேலேருந்து மீன்ஸ் நாலுலேருந்து நான் டெய்லி ராத்திரி இனிமேல் 9 மணிக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் என்கிட்ட டெய்லி ரொட்டீன் அனுப்பிடுவேன். ஸோ இதுதான் என் டாஸ்க் சொல்ல போனால். இப்போ என்கிட்ட ரொட்டீனை பற்றி சொல்கிறேன். ஸோ மை ரொட்டீன்ஸ். ஸோ என் ரொட்டீனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இனிமேலேருந்து நான் டெய்லி ராத்திரி 9 மணிக்கு உங்களுக்கு ஒரு போஸ்ட் போட்டுருவேன். ஓகே, அடுத்த நாள் பிளான் என்ன இருக்கும்னு, அடுத்த நாள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு. அடுத்த நாள் ப்ரிப்பேர் பண்ணுறது, இப்போ யாரோ பை சான்ஸ் நீங்களும் என்ன மாதிரி தான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, நீங்கள் தாராளமாக அந்த போஸ்ட்டை வச்சு செக் பண்ணிவிட்டு, நீங்கள் அந்த நாளைக்கு இப்போ பை சான்ஸ் உங்களுக்கு டைம் டேபிள் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ என் டைம் டேபிளில் நார்மலாக இப்போ நான் காம்பினேஷன் சொன்ன மாதிரி மேத்ஸ் ரீசனிங் இல்லைனா ஜிஏ ஜிஎஸ் இது 2 எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா மேத்ஸ் ஒரு ஹார்ட் சப்ஜெக்ட், அது ஒரு ஈஸி சப்ஜெக்டான ரீசனிங். அதே இது ஜிகே ஹார்ட் சப்ஜெக்ட், ஜிஏ ஈஸி சப்ஜெக்ட், ஆனால் புக்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பேன், ரைட்டா? ஸோ இனிமேலேருந்து நான் ராத்திரி 9 மணிக்கு உங்கள் ஃபோனில் போஸ்ட் வந்துருப்பேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே போஸ்ட் ஆப்ஷன் காமிச்சிருக்கும். போஸ்ட் ஆப்ஷனில் போய் நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி
மேக்ஸிமம் 9 இல்லைனா 10க்குள்ளே உங்களுக்கு அடுத்த நாளோட பிளான் வந்துடும். ஸோ அந்த பிளானை நான் ஃபாலோ பண்ணிட்டு 6 மாதம் இதே இதை ஃபாலோ பண்ணிட்டு சாத்தில் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் என்னன்னு சொல்கிறேன், நான் இங்கேருந்து செக் பண்ண போகிறேன்னு. ஸோ இதை நான் பண்ண போகிறேன். ஓகேயா? ஸோ உங்களுக்கு ராத்திரி 9 மணிக்கு இந்த இது மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் நான் உங்களுக்கு ராத்திரி அதே டைமில் ஏஎம்டி ஷெடியூல் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், டே 1 டே 2 என்னோட ரொட்டீன் என்ன பண்ணேன்னு பார்க்க போகிறோம். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் ரெடி, இன்னொரு ப்ராக்டிஸ் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் போய் ஸ்டார்ட் அப்படின்னு நான் தேங்க்யூ, பாய்.